மதுரையிலேருந்து வரீங்களா மேம்? Yes, ஸோ ma'am. மதுரையிலேருந்து ஆக்சி ப்ளஸ்க்கு சிபி டாக்டர் மீட் பண்ணுறதுக்கு மட்டுமே வந்திருக்கீங்க. எனக்கு Yes, ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். ஆஃப்டர் 3 செஷன்ஸ் ஆஃப் ஸ்பைன் ட்ரீட்மெண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆயிடுச்சு மேம். Relaxed. மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆயிடுச்சு. ம். ஏன்னா பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஸ்டேஜ்ல இருந்து இப்ப ரொம்ப ஆக்டிவாவே மாறிட்டேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஏன்னா இப்போ நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, இது வந்து இந்த ஸ்டே பண்ணி எடுக்கணுமா, இது வந்து மல்டிபிள் செஷன்ஸ் வரணுமா, காலையில் வந்துட்டு ஈவினிங் வரையும் தங்கி இருக்கணுமா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வரும். அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் ஹோப் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் அந்த 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 கொரினாலே வரமாட்டாங்க, பிளஸ் வந்து வலியோடவே வாழ்ந்து பழகிடுவாங்க. நீங்க தான் அதோட டிஃபரன்ஸ்க்கான எவ்வளவு செஷன்ஸ் வரணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கேள்வி இருக்கும், அந்த நம்பிக்கையை நீங்க தான் கொடுக்கணும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் செஷன்லயே வந்து நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். வெரி குட். இப்போ வந்து நான் தேர்ட் செஷன் வந்துட்டேன். எனக்கு இந்த இஷ்யூ இருந்துச்சான்ற லெவலுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். வெரி குட். சார் சொல்லிருக்காங்க இன்னும் ஒரு செஷன் வந்தா போதும், கம்ப்ளீட்டா நல்லாவே கியூர் ஆயிடும். மதுரையில இருந்து நீங்க வந்து எடுக்கிறதுக்கு வர்த்துங்களா இது? நிஜமா மேம். ஓகே. ஆக்சி பிளஸ் இன் ஒன் வேர்ட்னா என்ன சொல்லுவீங்க சார்? அதாவது உங்களுக்கு ப்ராப்ளமோட கண்டுபிடிச்சு வந்திருக்கீங்க, ஸோ வந்து அவ்வளோ நம்பிக்கையில வந்திருக்கீங்க, இவ்வளோ ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்ஸ் பார்த்துருக்கீங்க, அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க மேம்? ஃபேண்டாஸ்டிக். ஃபேண்டாஸ்டிக். ஓகே. இதுவே இது யாருமே சொன்னதில்லை. ஸோ தட்ஸ் அ ஹியூஜ் ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் அஸ். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரலி ஒரு டீடாக்ஸ் கன்சர்னுக்கும் எடுக்கலான்னு வந்திருக்கீங்க. நான் கண்டிப்பாக என்னால் பெஸ்ட் பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன். அண்ட் நீங்கள் அடிக்கடி செஷன்ஸ் கூட வரணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் அவர் பார்க்க வரும்போது என்னை மீட் பண்ணால் போதும், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த ப்ராப்ளம் இதோட கனெக்டடுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது சரி கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரூட் காஸ் அட்ரஸ் பண்ணும்போது ஹீல் ஆயிடுவீங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் யாரும் சொல்லி தான் வந்தேன்னு சொன்னீங்க மேம். யாருங்க? பழனிராஜன் சொல்லிட்டு மச்சான். அவரு சொல்லிதான் நாங்க அவங்களுமே ஆக்சுவலா ஒரு 10 to 20 மெம்பர்ஸ் இங்க அனுப்பியிருக்காங்க. 20 பேருக்கு அனுப்பியிருக்காங்க. எல்லாருக்குமே கியூர் ஆயிடுச்சாம். பெரிய விஷயம் மேடம். அதனால அவங்க வந்து வேகமா போப்பா டக்குனு அவங்க என்ன சொன்னீங்க, அவங்களுக்கே 50 வயசு சரியாயிடுச்சுன்னு உங்களுக்கு சரியாகுங்கிற ஹோப்ல தான் வந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் வந்து இது வந்து சைடு எஃபெக்ட் இருக்குமா, மாத்திரை இருக்குமா, லாங் டேர்ம் மெடிகேஷன்ஸ் எடுக்கணுமா, அந்த மாதிரி ஸ்டீராய்ட்ஸா அப்படின்லாம் கேள்வி வரும். அதுக்கெல்லாம் பதில் நீங்க தான். ஏன்னா நாங்க சொல்லலாம் சார், அது சொன்னாலும் அது ப்ரொமோஷன்ஸ் மாதிரி ஆயிடும், அந்த மாதிரி ஆயிடும். பட் இது வந்து உண்மையாலுமே அதெல்லாம் தேவையில்லை. 50 செஷன் 20 செஷன் பிசியோதெரப்பி போனவங்களா இருக்காங்க, அதெல்லாம் தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங். ஆக்சி பிளஸ்னா ஃபேண்டாஸ்டிக்னு சொல்லிட்டீங்க. ஸோ பெயின் பொறுத்தவரையும் ஆக்சி பிளஸ்க்கு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 0 to 10னா கியூர் ஆகிறதுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 10 out of 10. வெரி குட் வெரி குட் வெரி குட். அதுல வந்து எந்த டவுட்டுமே இல்ல. வெரி குட். ஓகே, சொல்லுங்க சார். ஏதோ சொல்ல வந்தீங்க. ஆக்சி பிளஸ் பொறுத்த மட்டும் எங்களுக்கு ஆக்சி பிளஸ்ங்கிறது அடுத்தபடியா எங்களுடைய இஷ்யூ அப்படிங்கிறது நிறைய பார்த்துட்டோம் நாங்க. வந்து புரியுதுங்க. பல விதமான ட்ரீட்மெண்ட்களை பார்த்து எதுவுமே ஐயோ இது இப்படித்தான் இருக்குமோ, இனி அடுத்து வரக்கூடிய அந்த ஆண்டுகளை வந்து இப்படியே கடந்து போகணுமோங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. புரியுதுங்க. தேங்க் காட் ஆக்சி பிளஸ் அப்படிங்கிற அந்த இடத்த வந்து கடவுள் எங்களுக்கு காமிச்சு கொடுத்திருக்காரு. பெரிய விஷயம். அது நீங்க உங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு எனக்கு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் ஆகுது. அவங்களுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லிடுங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய நன்றி. அதுக்கு அடுத்தபடியா வந்து சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. அவருடைய வே ஆஃப் ஸ்பீச்சா இருக்கட்டும், அப்ரோச்சா இருக்கட்டும், ரொம்ப ஒரு சாஃப்டா, நம்ம 1000 கேள்வி கேட்டாலும் 2000 பதில் வந்து பொறுமையா சொல்றாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். வெளியில மற்ற இடங்கள்ல கேட்டோம்னா இது இப்படிதான் சார் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, ஓகே சார் இதுக்கு இந்த மாதிரி இருக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது. இது 3 செஷன் முடிஞ்சுச்சு சார். வெரி குட் வெரி குட். இது 3 செஷனும் நான் சாரை பார்த்தது வித்தின் வெரி 5 மினிட்ஸ்ல வந்து பிரியா மேம் பார்த்துட்டேன். சோ அவர் எப்படியோ அதுக்கு 1000 டைம்ஸ் மேல பிரியா மேம். ஐயோ எப்படி சொல்றீங்க? ஓகே ஓகே. இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் அவங்களோட பேசிட்டு இருந்தோம். பட் இது இப்படித்தான், இது ஒண்ணும் இல்ல, இது சரியா போயிரும்பா, அவ்வளவுதான், your wife is perfectly all right அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பை கொடுத்தது வந்து பிரியா மேம். சோ once again a very big thanks to thank you so much. நான் தான் சொல்லணும், மதுரையில இருந்து இப்படி வந்திருக்கீங்கன்னா this is a goosebump moment. ஏன்னா நான் வந்து பெருமைக்காக சொல்லல, நிறைய பேர் வந்து நம்ப மாட்டாங்க. ஒருத்தவங்க வந்து வந்துட்டு கூட அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. எங்களை மாதிரி டாக்டர்ஸ் நம்மளேன்னா நான் வேற எங்கேயுமே சொல்ல முடியாது. போத் ஆர் MBBS MD சூப்பர் ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர்ஸ். இந்த இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இதை வந்து நார்மலா என்ன நினைப்பாங்கன்னா, இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, they are very லெஷரா இருப்பாங்க. நோ, we have enough people, those who trust us, அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தாகணும். இப்போ கூட நான் சொன்னேன்ல கிளம்பணும், ஆனாலும் உங்களை மதுரைங்கிற அந்த ஒரு வேர்டுக்கு தான் நான் இருந்தேன். அந்த ஏன்னா ஏதோ நம்பிக்கையில் நீங்க அங்கிருந்து வந்திருக்கீங்க, அந்த நம்பிக்கைக்கான ஒரு சரி ஆக்சி பிளஸ்ல போனா சரியாகும் அந்த நம்பிக்கைக்கு தானே நான் கொடுக்கணும். அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனேன். எங்களுக்கு இந்த ஒரு 3 செஷன் முடிஞ்சது நல்ல ஒரு சேஞ்ச், பயங்கரமான ஒரு சேஞ்ச்.
ஸோ அப்ப இதுவும் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அடுத்த கட்ட லைஃப் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு ஹெல்த் இஷ்யூ இல்லாம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். ஓகே, நம்பிக்கை வந்து தேங்க்யூ சார். நான் இவ்வளவு நேரம் சைலண்டா இருந்தா நீங்க பேச மாட்டீங்கன்னு நினைச்சே பாருங்க எப்படி ஒரு வயலண்டான ஒரு ஆன்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. வீட்ல நிறைய டிஸ்கஸ் பண்ணது. சரிங்க. பல இடத்துல பார்க்கும்போது இப்ப வயித்துல பிரச்சனை அப்படின்னா ஓகே அதுக்குரிய மாத்திரை மருந்து அப்படிதான் இருக்கு கொடுப்பாங்க. நான் உண்மையிலேயே எங்க அப்பாட்ட சொன்னது வந்து நிறைய இவங்க வந்து எங்க இருந்து இது ஆரம்பிக்குது, நீங்க இப்ப கோரிப்பாளையம் போகணுமா போயிடலாம், ஆனா எங்க இருந்து போகணும், திரும்பி எங்க இருந்து போறோமோ அந்த இடத்த நம்ம கரெக்டா சேனலைஸ் பண்ணாதான் அது ப்ராப்பரா அங்க போய் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து ஒரு ப்ராப்பரா சொல்றது இந்த ஒரு ஆக்சிபிளஸ் இடமா. சிபி டாக்டரோட பொறுமையெல்லாம் நீங்க வேற யாருக்குமே பார்க்க முடியாது மேடம். அவ்வளவு பொறுமையா பண்ணுவாரு. எவ்வளவு क्वेश्चंस கேட்டாலும் கைண்டா ஆன்சர். ஓகே ஓகே, அதுலயே நம்ம பாதி ஹீல் ஆயிடுவோம். புரியுது. நம்ம என்ன டவுட் கேட்கணும்ங்கறத தயங்காம கேட்கலாம். புரியுது. டாக்டர் வஞ்சு வரோ கேட்டா அப்படின்ற ஒரு ஃபீலே இல்ல. ஓகே, எவ்வளவு தடவை கேட்டாலும் அவங்க கைண்டாவே ஆன்சர் பண்றாங்க. புரியுது. எத்தனை பேர் வந்து இப்படி நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த கைண்ட்னஸ் தான் நாட் அபவுட் ட்ரீட்மெண்ட் வில் டெஃபினெட்லி ஒர்க். ட்ரீட்மெண்ட் இல்லாம வந்து கைண்ட்னஸ் மட்டுமே இல்ல. பட் திஸ் இஸ் லைக் அந்த உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் புரிஞ்சாதானங்க அது வேலை செய்யும். அந்த விஷயம் தான் விஷயம். அது புரியாம நீங்க இது எப்படி ஒர்க் ஆகும்னா ஒர்க் ஆகாது. இப்போ இவ்வளோ டைம் எங்க 2 பேருக்கு எதுல நம்ம சண்டை வரும், ஒரு பேஷண்ட்க்கு எதுக்கு நீங்க இவ்வளவு டைம் எடுக்கிறீங்க, அந்த டைம் நீங்க எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒரு குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் நான் கேட்பேன். பட் அந்த பேஷண்ட்டுக்கு அது புரியாம அந்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆகாதனால ஹி ஸ்பெண்ட் ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம். அந்த டைம் தான் ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்ஸ். ஸோ ஐம் தேங்க்ஃபுல் ஃபார் தட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ நெக்ஸ்ட் செஷன் நீங்க பார்க்கும்போது மேடம் பாருங்க நல்ல ஒரு ஹெல்த்தியா இருப்பாங்க. அதுக்கான கேரண்டி நான் கொடுப்பேன். சரிங்களா? நீங்களே வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போவீங்க. ஓகே சார்? ஓகே, சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.